அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 231 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், 3 யூனிவர்ஸ் மாஸ்டர் கிட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்பான். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கும்போது லாவா மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அது வேற வந்திருக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஒரு போராட்டம் நடந்திருக்குமா. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிவர்ஸ் மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பான். அவன் பேர் வந்து ஃபங்லாங் மாஸ்டர். இவனுமே நம்ம ஹீரோவை மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பான், அவனோட ட்ரெஷர்ஸ் பற்றி பேசியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு சந்தேகங்க, இவனுமே ட்ரெஷருக்காக தான் வந்திருக்கானா, சண்டை போட போகிறானான்னு சொல்லிட்டு அப்படியே உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனும் எதுவுமே பேசல, உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். டே ஏதாவது ஒன்று பேசி தொலைங்கடா. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த நாய் சிரிக்குது தெரியலையேன்ற மாதிரி நம்ம ஹீரோ முழிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, உன்னோட ட்ரெஷர் என்னமோ நல்ல ட்ரெஷர் தான், சுப்ரீம் ட்ரெஷர் தான். ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் கொட்டி இருக்கு. உன் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு வரத்து கிடையாது, கிளம்பி போடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. இந்த இடம் ஆக்சுவலாக இவங்களோட யூனிவர்ஸ்குள்ளே வருதுங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிறான். சரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பார்பத்தா என்ன சொல்கிறா, நல்ல வேலை அந்தாலும் ஏதோ நல்ல மனுஷனாக இருக்க போக விட்டான், இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறான், எது நல்ல மனுஷனா, நீ வேற, அவன் என் மேலே கை வைக்கிற அளவுக்கு வருத்து இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்கான். எதுக்கு தேவையில்லாத வம்பு, வா கிளம்பி போவோன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த லேடி பாவங்க லாவா ஓஷன்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தனால சுத்தமாக முடியலங்க, கீழே விழுந்துட்டான். இவ தான் வந்து சப்போர்ட் பண்ணுறா. ஆனாலுமே அவங்க போட்டுட்டு இருந்த ஷீல்டெல்லாம் உடஞ்சி உள்ளுக்குள்ளே லாவா எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. ஒரு மாதிரி டிராகன் மாதிரி மாறி அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்தில் இந்த ஃபங்லாங் மாஸ்டரை காட்டுறாங்க. இன்னொருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், நீ ஏதோ அந்த லூஃபங்க மீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா அவனுக்கு தெரியாதா, அவன் இப்போ தான் வந்து 3 யூனிவர்ஸ் மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டு வந்தான். அந்த சண்டையில் இன்தோக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. மற்ற 2 பேர் லாவா ஓஷன்லேருந்து தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலன்றான். இவன் பார்க்குறான், எது அவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவனோட டிவைன் பவர்லாம் கம்மி தான், ஆனால் அவன்கிட்ட ஒரு விங்ஸ் இருக்குல்ல, அது சுப்ரீம் ட்ரெஷர். இங்கே பாரு, அவன் இன்னும் நம்ம ஏரியாவுக்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் இவள் லாவா ஓஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இவளே ஆக்சுவலாக கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கா. இன்னொருத்தன் அவன் செத்தே போயிட்டாங்க. இவளால் தாங்கவே முடியல. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த டிவைன் ஐ கிளானை சேர்ந்தவங்க தானே. இவங்க கிளானில் இறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு பல காலங்கள் ஆச்சுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக இருக்குது. அதனால் இவளுக்கு லோஃபங் மேலே பயங்கரமான ஒரு கோவம். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உன்னை விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறா. இந்த மனுஷன் நம்ம ஹீரோ தொத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. லோஃபங் சொன்னா கேளு, நில்லு அப்படிங்கிறான். இப்போ பார்பத்தா பார்க்குறா, என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்தாலும் போனான், இப்போ விரட்டிக்கிட்டு வரான் அப்படிங்கிறா. அதான் அவன் சொல்கிறான், இல்லை எவனா சொல்லியிருப்பான் சுப்ரீம் ட்ரெஷர் வச்சிருக்கானு, அதான் சார் பேராசையில் வராரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனால் டெலிபோர்ட்டெல்லாம் ஆக முடியாது, நான் இங்கேருந்து வெளியில் போகாத வரைக்கும் அவனால் என்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறான். அவனுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு பிடிக்க முடியல, ஏன்னா கோல்டன் கிங்டம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களால பக்கத்தில் வர முடியல. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு சொன்னா கேளு, அந்த ட்ரெஷர் வந்து உன் பவர் லெவலுக்கு செட் ஆகாது, அதுக்கு பதிலாக நான் உனக்கு 3 சுப்ரீம் ட்ரெஷர்ஸை கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஹீரோ எப்படி கொடுப்பான் பாருங்க. இதெல்லாம் பத்தாதுக்கு என்ன சொல்கிறான், இங்கே 100கணக்கான அலையன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அவங்கெல்லாம் உன்னை தேடி வருவானுங்க, அவங்கெல்லாம் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. பக்கத்தில் இருக்க இன்னொருத்தன் ரகடா பேசுகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் கையிலேருந்து பிடிங்கிடுவேன், உன்னோட ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிறான். லோஃபங்க்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுங்க. அதான் அவன் பார்க்குறான், இதுக்கு மேலே பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான், வாடா சண்டை போட்டு பார்த்துலான்ட்டான் நம்ம ஹீரோ. ஏற்கனவே பிரச்சனை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, இதில் இந்த லேடி வேற இங்கே வந்துட்டா. அவ செம்ம கான்ல இருக்காங்க. இவன் பார்க்குறான், ஏய் நீ இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் என்ன சொல்கிறா, உன் உயிர் எடுக்க வந்திருக்கேன்டா அப்படிங்கிறா. இப்போ இவன் யூஸ் பண்ணுற ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இறந்து போனால அவனோட ட்ரெஷர். ஸோ மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ இவன் என்ன தெரியுமா சொல்கிறா, டேய் உங்களால் கூட அவனை சமாளிக்க முடியலையா, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம், ட்ரெஷர் பற்றி நம்ம அப்புறமா பேசிப்போம் அப்படின்ன உடனே எல்லாருமே ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் என்னங்கடா 2 கிளான் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க, எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆனால் என் விங்ஸை என்கிட்ட எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாதுறாங்கிறான். இன்னொரு பக்கத்தில் ஹாங் அலையன்ஸில் மீட்டிங் போயிட்டுருக்குங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி லோஃபங் வந்து 3 பேர்கிட்ட சண்டை போட்டானமே, எங்கடா லோஃபங் அப்படிங்கிறாங்க. அவன் அந்த இடத்துல இல்லை. உடனே வேர்ச்சுவலாக அவன் வரான், வந்துட்டு சொல்கிறான், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான், சண்டை போட்டேன் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம். அதான் மாஸ்டர் கேட்குறாரு, சரிடா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் 3 பேர் என்ன துரத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்கிறான். அதிர்ந்து போகிறாங்க எல்லாருமே. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இல்லை உங்களால் வர முடியாது, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வரத்துக்கு லேட் ஆகிடும், நீங்கள் விட்டுருங்க, அதிகபட்சம் என்ன ஆகும், என்னோட மெயின் க்ளோனை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இங்கே இருந்தால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறானுங்க, என்னடா லோஃபங்கு இந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
நம்ம ஹீரோ வினோதமான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயப்புல மேல் நோக்கி பறந்து போய்க்கிட்டே இருக்கு. பார்பத்தா கேட்குறா, டேய் என்னடா பண்ற? மேல என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அது ரொம்ப டேஞ்சரஸான இடம்டா. அதாவது சுப்ரீம் ட்ரெஷர்ஸ் இருக்குல்ல, அது கூட அந்த இடத்துல பீஸ் பீஸா போயிடுமா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஆனா நம்ம ஹீரோ என்கிட்ட பிளான் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். என்னடா பிளான் வச்சிருக்க? மத்தவங்களும் பார்க்கறானுங்க, டேய் அவன் ஒரு பைத்தியம்டா. அவன் தெரிஞ்ச டெட் எண்ட் கிட்ட போய்க்கிட்டு இருக்கான். பயப்புல சாக போறான். அவனுக்கு வழியே இல்ல, தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவன் என்ன பிளான் பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கு தானே தெரியும். உனக்கு எப்படிடா தெரியும்? ஸோ இந்த லேடி என்ன பண்றா, டிவைன் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவனை துரத்திக்கிட்டே போறாங்க பின்னாடியே. அவ கேட்குறா நம்ம ஹீரோ கிட்ட, டேய் நீ எங்க போய்கிட்டு இருக்க தெரியுமா? நீ சாவை நோக்கி போய்கிட்டு இருக்க. நீ என்ன இடத்துக்கு போயிட்டு இருக்க? அந்த இடம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறா. அவன் சொல்றான், அது என்ன இடம்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா உன்னை என்னோட சேர்த்து கூட்டு போறதுக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஎம் யூனிவர்ஸ் இருக்கும்ல, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளை உள்ளுக்குள்ள இழுத்துருவானா. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, அதிர்ந்து போறாங்க. நம்ம பார்பத்தா கேட்குது, டேய் வழி இருக்கு வழி இருக்குன்னு சொன்னியே, இந்த வழியே தான் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. மற்ற 2 பேர் ஆடி போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா அவன் பைத்தியமாடா அப்படின்ற மாதிரி பார்க்கறானுங்க. இந்த ஆளுக்கு இப்போதான் புத்தியே வருது. டேய் நம்ம அவனை டார்கெட்டே பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவனோட டார்கெட் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதான் புத்தி வருது. இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு முன்னாடி விழுந்துட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றா, எப்படியோ என்னோட இந்த க்ளோன் வந்து சாக தான் போகுது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் என்னை சண்டை போட வச்சல, அதுக்கு நான் உன்னை வந்து பாராட்டுறேன் அப்படிங்கிறா. நீ வந்து ஒரு வர்த்தான ஆப்பனன்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது இந்த லேடியோட ஒரிஜினல் பாடி கிடையாது, இது வந்து க்ளோன் தான். இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு என்னோட மற்ற க்ளோன் கிட்டேயுமே நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நீ இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்கிட்ட இருக்க அந்த சுப்ரீம் ட்ரெஷர், அதாவது அந்த விங்ஸும் சரி இந்த பேலஸும் சரி ரெண்டுமே போயிடும். அடுத்த வாட்டி நீ என்னை மீட் பண்ணும்போது எப்படி நீ என்கிட்ட சண்டை போடுற பாத்துறண்டா அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், யாருக்குமா தெரியும், அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது நான் உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறான். சரி ரைட்டு, உனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இதுக்கு மேலே என்னால் பீஸ்ட் ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த க்ளோன் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுங்க. டிஸ்ட்ராய் ஆன உடனே ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் கொட்ட ஆரம்பிக்குது. ஆனால் அதில் ஒரு கீ இருக்குது, அதுதான் நம்ம ஹீரோட கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக 3 விதமான டோக்கன் இருக்குது. பிளாக் டோக்கன், ப்ளூ டோக்கன், சில்வர் டோக்கன். அதில் நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ளூ டோக்கன் இருக்குது. அந்த ப்ளூ டோக்கன் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வெசலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இப்போதைக்கு அவனால் உள்ளுக்குள்ளே போய் எடுக்க முடியாது. ஆனால் இந்த பிளாக் டோக்கனை இவனால் ட்ரை பண்ண முடியும். அங்கே இருக்க ட்ரெஷர்ஸை இவனால் எடுக்க முடியும். அதனால் அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது இவனோட மாஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு, சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தையே அபிஸ்குள்ளே அமுச்சு விட்டேன், ஆனால் நீங்கள் யாரும் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அமுச்சு விட்றான். பார்பத்தா பார்க்குறா, டே என்னடா பண்ணுற, ஏன்டா ஹெல்ப் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் பாருங்க, இப்போது 2 பேர் அந்த அபிஸ்குள்ளே விழுந்திருக்காங்க. ஒன்று அந்த யூனிவர்ஸ் மாஸ்டர், இன்னொன்று நம்ம ஹீரோ. இவங்க கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெஷர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வருவாங்களா. இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹியூமன்ஸ் வந்தால் என்ன நடக்கும், தேவையில்லாமல் சண்டை வரும், அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் என்ன சொல்கிறான், என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறான். இதே சமயத்தில் இங்கே காட்டுறாங்க, நம்ம ஹீரோட மாஸ்டரும் ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டரும் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா அந்த இறந்து போனால அவள் வந்து இந்த மனுஷனுக்கு ஈக்குவலாக இருக்கா ஸ்ட்ரென்த்தில். ஹியூஜாக்ஸ் ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, ஸோ இது இவனுக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவனுடைய சுப்ரீம் ட்ரெஷர்ஸ் எல்லாமே வேறு யார்கிட்டனா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ நீ போய் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மனுஷன் கண்டிப்பாக போகிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.